அலோபதிக் மெடிசன். அலோபதிக் மெடிசனோட மோஸ்ட் பாசிட்டிவ் என்ன சொல்லுவீங்க? ஹைலி எஃபெக்டிவ்ல உங்களுக்கு என்ன நோயோ அந்த நோய்க்கான கரெக்டான மருந்து கொடுத்தா ஈஸியாக சரியாயிடும். ஸோ ஹைலி எஃபெக்டிவ் தான் பாசிட்டிவ். பட் இந்த ஹைலி எஃபெக்டிவ் கூட ஒரு நெகட்டிவ் வரும். எல்லாருக்கும் தெரிஞ்சது தான் சைட் எஃபெக்ட்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நீங்கள் ஆன்டிபயோட்டிக் சாப்பிட்றீங்கன்னா உடனே சரியாயிடும். அட் சேம் டைம் டயரியா வரலாம், ஸ்டொமக் பெயின் வரலாம். ஸோ சைட் எஃபெக்ட்ஸ்ன்றது நேச்சுரலாகவே அலோபதிக் மெடிசன்ல வர்றது. ஓகேவா? பட் நம்ம மோஸ்ட்லி இப்போ பேசணும்ல, சைட் எஃபெக்ட்ஸ் எல்லாமே பிசிக்கலாக நமக்கு தெரியும். பட் அலோபதிக் மெடிசனோட முக்கியமான சைட் எஃபெக்ட்ஸ் நம்ம நோட் பண்ண வேண்டியது ஒன்று இருக்கு. நியூரோ சைக்காட்ரிக் சைட் எஃபெக்ட்ஸ். ரொம்ப சிம்பிளா சொல்லணும்னா சைட் எஃபெக்ட் பிசிக்கலா ஒன்று இருக்கு. அண்ட் மைண்ட் அளவும் சைட் எஃபெக்ட் வரும்ல. இந்த மைண்ட் லெவல்ல சைக்காலஜிக்கல் லெவல்ல ஒரு சைட் எஃபெக்ட் வரதை நம்ம நோட் பண்ண மாட்டோம். அதுக்கு ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள் நீங்க வந்துருக்குல்ல, மாண்டலிகாஸ்ட் ஓவர் யூஸ்ட் அண்ட் டேஞ்சரஸ். இந்த ஆர்டிகல் வந்து அந்த சைட் எஃபெக்ட்க்கான ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள் பார்க்கலாம். ஹாரி மில்லர்னு ஒரு டீனேஜர், பிரிட்டிஷ்ல இருக்க ஒரு டீனேஜர், 14 வயசு. அவர் ஒரு மெடிசன் சாப்பிட்டு இந்த சைட் எஃபெக்ட்னால மென்டல் ஹெல்த் பாதிப்பு ஏற்பட்டு சூசைட் பண்ணிக்கிட்டாரு. மீனிங் புரிச்சா? சைக்காலஜிக்கல் ஸ்ட்ரெஸ் ஒன்று உருவாக்குது. அந்த ஸ்ட்ரெஸ் நம்ம என்ன பண்ணுது? சூசைட் பண்ண தூண்டுது. ஸோ ஒரு மெடிசனை நீங்க வந்து ப்ராப்பரா இன்வெஸ்டிகேட் பண்ணாம எடுத்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா இருக்கிற மாதிரி தெரியும். பிசிக்கலா பெருசா டிஃபரன்ஸ் இல்லாம தெரியும். பட் மென்டலா கூட ஸ்ட்ரெஸ் ஆகலாம். அது ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள். ஸோ இவர் வந்து என்ன மெடிசன் சாப்பிட்டார்? அதுக்கு முன்னாடி இவருக்கு என்ன நோய்? இவருக்கு ஆஸ்மா நோய். மோஸ்ட்லி நிறைய லட்சக்கணக்கான மக்களுக்கு இருக்கு. மாண்டே லுகாஸ் அந்த ஆர்டிகல் போட்டுருந்துச்சுல, அந்த மெடிசன் பேர். இந்த மெடிசனை தான் சாப்பிட்டிருக்காரு. அதாவது டாக்டர் இந்த மெடிசன் தான் பிரிஸ்கிரைப் பண்ணிருக்காங்க. இந்த மெடிசன் தான் சைட் எஃபெக்ட் உருவாக்கி சூசைட் லெவலுக்கு கொண்டு போயிருக்கு. டிஃபரன்ஸ் தெரியுதா? மூச்சு ஈஸியா வாங்குறதுக்கான ஒரு மெடிசன். கரெக்ட்? ஆஸ்மா தானே, பிரீத்திங் கஷ்டமா இருக்கும். அந்த மெடிசன் சாப்பிட்டா பிரீத்திங் ஈஸியா இருக்கும். அதுக்காக சாப்பிடுறோம். அது கண்டிப்பா அது அந்த எஃபெக்ட் அதில் இருக்குது. பட் அந்த எஃபெக்ட் வந்து சைக்காலஜிக்கலா ஒரு பிரச்சனை உருவாக்குது. ஸோ இந்த மெடிசன் வந்து இந்தியாவில் இருக்குது. சிங்குலர் அப்படின்ற பிராண்ட் நேம்ல விற்பாங்க. ஆக்சுவலா ஆஸ்மாக்கு வந்து இப்போ பார்த்தோம்ல, மாண்டலிகாஸ்டை விட பெஸ்ட் மெடிசன்லாம் இருக்கு. கார்டிகோ ஸ்டெராய்டு. நம்ம படத்தில் பார்த்துருப்போம்ல, மெஷின் ஒரு டூல் மாதிரி இருக்கும், அதை இன்ஹேல் பண்ணுவாங்கல்ல. எஸ். ஸோ இன்ஹேல் பண்ற கார்டிகோ ஸ்டெராய்டு தான் மோஸ்ட் எஃபெக்டிவ் ஃபார் ஆஸ்மா. ஆக்சுவலா இந்த மெடிசன், இந்த இன்ஹேலர் வந்து எஃபெக்டிவா இருந்தாலும் கூட ஏன் இந்த மெடிசன் பயன்படுத்துறாங்க? அது ஒரே ஒரு காரணம், ஸ்டிக்மா. நீங்களே யோசிங்களேன், உங்களுக்கு முன்னாடி ஒரு ஸ்டூடெண்ட் வந்து, உங்க ஃப்ரெண்டு வந்து அந்த இன்ஹேலர் அடிக்கடி பயன்படுத்தினார்னா உங்களுக்கு ஒரு பார்க்க எப்படி இருக்கும்? மைண்ட் செட், அவர் வீக் பாடி அப்படின்னு யோசிப்போம். ஸோ இன்ஹேல் பண்றது அப்படின்றது வந்து ஒரு வீக், நம்மள வந்து வீக்கா நினைச்சுப்பாங்க. அது ஒன்று. அப்புறம் பேரண்ட்ஸ் நினைச்சுக்கிறாங்கன்னா அதை இன்ஹேல் பண்ணிட்டே வந்து ஒரு அடிக்ஷன் மாதிரி ஆயிடும். ஒரு தடவை இன்ஹேல் பண்ணிட்டா வேற வழியே கிடையாது, அதுதான் லைஃப் முழுக்க யூஸ் பண்ற மாதிரி ஆயிடும். உடனே யூஸ் பண்ண தேவையில்லைன்னு சொல்லிட்டு பண்ணுவோம்னா இன்ஹேலரை அவாய்ட் பண்றாங்க த்ரூ அவுட் தி குளோப், முக்கியமா இந்தியா. ஸோ இன்ஹேலர் பத்தியான அவேர்னஸ் வந்து அந்த அளவுக்கு இல்ல, ஸ்டிக்மா தான் அதிகமா இருக்கு. ஸோ அதுக்கு ரீப்ளேஸ்மெண்டா மோஸ்ட்லி ஆஸ்மாக்கு என்ன பண்றாங்கன்னா டேப்லெட் இருக்குல்ல, டேப்லெட் சொல்றாங்க. இந்த மாண்டலிகாஸ்ட்ன்றது டேப்லெட். ஸோ லாங் டேர்ம்ல பெனிஃபிட் தர்ற மெடிசன். இந்த மெடிசனை தான் இன்னும் முக்கியமா அமெரிக்காவிலே பிளாக் பாக்ஸ்ல வச்சிட்டாங்க. அதாவது இந்த மெடிசனை யூஸ் பண்ணக்கூடாது, சைட் எஃபெக்ட் இருக்கு, சைக்காலஜிக்கல் சைட் எஃபெக்ட் இருக்குன்னு அளவுக்கு யூஎஸ் அனௌன்ஸ் பண்ணிச்சு. பட் இந்த விஷயம் இந்தியாவுக்கும் தெரியும். பட் இந்தியாவோட மார்க்கெட்ல இருந்து இந்த மாண்டலிகாஸ்ட் ரீகால் பண்ணப்படல. ஸோ மாண்டலிகாஸ்ட் இஸ் ஸ்டில் அன்ரெகுலேட்டட் இன் இந்தியா. அன்ரெகுலேட்டட் கூட ஓகேங்க, பட் இர்ரேஷனலா யூஸ் பண்றாங்க. அதாவது இந்த மாண்டலிகாஸ்ட் மெடிசனை எதுக்கு கம்மி பண்ணக்கூடாதோ கம்மி பண்ணிடுறாங்க. மீனிங் புரிச்சா? ஒரு டாக்டர் வந்து ஒரு டேப்லெட் தரும்போது அது கூட சேர்த்து 4-5 டேப்லெட் தருவாங்களே. எந்த டேப்லெட் கூட சேர்த்து சாப்பிடாதோ அந்த மாதிரி கம்பெனி தராங்க. ஸோ இந்தியாவில் ஹெல்த் கேர் ப்ரொவைடர்ஸ் கிட்ட அண்ட் ஈவன் பேஷன்ஸ் கிட்டையும் இந்த அவேர்னஸ் உருவாக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் சொல்றேன், மாண்டலிகாஸ்டோட மெயின் பர்பஸ் என்னன்னா கண்ட்ரோலர். அது வந்து ஒரு கண்ட்ரோலர் மெடிகேஷன். அதாவது ஆஸ்மால இருந்து அது ரிலீவ் பண்ணாது, கண்ட்ரோல் வச்சுக்கும். ஒரு லாங் டேர்மா கண்ட்ரோல் பண்ணி வச்சுக்கிறதுக்கான ஒரு மெடிசன். ஸோ ஷார்ட் டேர்மா உடனடியாக ரிலீஃப் கிடைக்கிறதுக்கு ஆஸ்மால இருந்து மோஸ்ட்லி தர மெடிசன் ஆன்டி ஹிஸ்டமைன். இந்தியாவில் இருக்கிற டாக்டர் என்ன பண்றாங்கன்னா இந்த மாண்டலிகாஸ்டையும் பிளஸ் ஆன்டி ஹிஸ்டமைன்ஸ் ரெண்டுத்தையும் கம்பைன் பண்ணி கொடுத்துறாங்க. இந்த சாஃப்ட்வேர் என்ன ஆயிடுது? இந்த ஆன்டி ஹிஸ்டமைன் ஷார்ட் டேர்மா அந்த ஆஸ்மா சரி பண்ணிடுது. பட் மாண்டலிகாஸ்டோட சைடு எஃபெக்ட் இருக்குல்ல, அது அதிகமாக்கி விட்டுருது. என்ன ரீசன்? காம்பினேஷன் தப்பு. அந்த மாண்டலிகாஸ்டோட மெயின் வேலை கண்ட்ரோலர், லாங் டேர்ம் கண்ட்ரோலர். இந்த லாங் டேர்மும் ஆன்டி ஹிஸ்டமைனோட ஷார்ட் டேர்மும் ஆப்போசிட்டா இருக்கும்போது அது கம்பைண்டா கொடுக்கும்போது மாண்டலிகாஸ்டோட சைக்காலஜிக்கல் சைடு எஃபெக்ட் ஆகுது, ரொம்ப அதிகமாயிடுது. ஸோ இந்த காம்பினேஷன் தப்புன்னு தெரியுங்களே, தப்புன்னு தெரிஞ்சு ஏந்துறாங்க. ஃபர்ஸ்ட் பாயிண்ட். இது என் பாயிண்ட் இல்ல, ஆர்டிகல் சொல்ற பாயிண்ட். ப்ராஃபிட் மோட்டிவ். இந்த ஆன்டி ஹிஸ்டமைன்ஸ் பார்த்தோம்ல, இந்த ஆன்டி ஹிஸ்டமைன்ஸ்ல நிறைய மாத்திரை இருக்கு, நான் லிஸ்ட் பண்றேன். லெவோசிட்ரசைன், லொராட்டடைன், ஃபெக்சோஃபெனடைன், இது எல்லாமே அந்த ஆன்டி ஹிஸ்டமைன் லிஸ்ட்ல வருது. இதெல்லாம் மோஸ்ட் சீப்புங்க, ரொம்ப ரொம்ப சீப் மெடிசன்ஸ். இதுல ஏதாவது ஒரு சீப் மெடிசனை யூஸ் பண்ணிக்கிட்டு பிளஸ் மாண்டலிகாஸ்ட் இருக்குல்ல, அது பிராண்டட் மெடிசன்ல ரெண்டு சேர்த்து கம்மி தரும்போது இந்த மெடிசன் காஸ்ட் ரொம்ப அதிகமாயிடும். ஸோ ஒரு கஸ்டமர் கிட்ட இருந்து அவரோட ஆஸ்மா பயன்படுத்தி இந்த மாண்டலிகாஸ்ட் வாங்க வச்சுனா இன்னும் எக்ஸ்ட்ரா காசு சம்பாதிக்க முடியும். ஏன்னா இந்த மெடிசன் பிராண்டட் மெடிசன். வழக்கமான மெடிசனை விட 3 மடங்கு அதிகமான காசு. அது இந்தியாவில் 193 இந்த மெடிசன் இல்ல, இந்த மாதிரி லிஸ்ட் சொல்றேன். இந்த மாதிரி பிராண்ட்ஸ் ஒரு 193 ரெஜிஸ்டர்ட் பிராண்ட்ஸ் என்ன பண்ணுதுன்னா அவங்க ஆஸ்மாக்கு மெடிசன் தரும்போது இந்த மாண்டலிகாஸ்ட் கம்பெனி பண்ணி தராங்க. ஸோ இத்தனை பிராண்ட்ஸ் இதையும் ஆட் பண்ணி தான் தராங்க. என்ன ரீசன்? ப்ராஃபிட். 1 இயர்ல மட்டும் 2400 கோடி லாபம். இதனால இந்த மாண்டலிகாஸ்ட் சேல் பண்றது வழியாக. ஸோ இந்தியா சீக்கிரமா முடிஞ்ச அளவுக்கு மார்க்கெட்ல இந்த ட்ரக் கண்ட்ரோல் என்ன பண்ணணும், ரெகுலேட் பண்றது ஸ்ட்ராங் ஆகணும். அந்த சைக்காலஜிக்கல் சைடு எஃபெக்ட் இருக்குல்ல, இதை பத்தின அவேர்னஸ் பேஷண்ட் கிட்ட உருவாக்கணும். முக்கியமா இந்த மாண்டலிகாஸ்ட் இருக்குல்ல, இந்த மெடிசனை ஓவர் தி கவுண்டர் ஒரு பேஷண்டே போயிட்டு வாங்குற மாதிரி இருக்கக்கூடாது. அதை என்ன பண்ணும்? கண்ட்ரோல் பண்ணும். சூசைட் சொன்ன உடனே சூசைட் பண்ணிக்கலாமா அப்படின்ற சைடு எஃபெக்ட் வராது. ஓகேவா? சூசைட் அசோசியேட்டட் சைடு எஃபெக்ட். ஃபார் எக்ஸாம்பிள், உங்களுக்கு அக்ரஷன் அதிகமா இருக்கலாம், இல்ல நைட்ல தூக்கம் வராம இருக்கலாம், ஆன்சைட்டியா இருக்கலாம், டிப்ரெஷனா இருக்கலாம். மைண்ட் இருக்குல்ல, இந்த காக்னிட்டிவ் சொல்லுவாங்க, திங்கிங் கேப்பபிலிட்டி, இந்த காக்னிட்டிவ் வந்து இம்பேர்டா இருக்கலாம். இது எல்லாமே சூசைட் நோக்கி கொண்டு போகலாம். இதெல்லாமே ஃபேக்டர்ஸ் ஃபார் சூசைட். ஸோ இவ்வளவு
இவ்வளோ தெரிஞ்சும் மார்க்கெட்டில் இன்னமும் இந்த ஷார்ட் டேர்ம் ரிலீவர் கூட இந்த மெடிசன் தரதுன்றது பயங்கரமான ஒரு கிரிட்டிக்கல் ப்ராப்ளம். எந்த கண்ட்ரியில் இது மோஸ்ட் கிரிட்டிக்கல் ப்ராப்ளம்? மற்ற கண்ட்ரியை விட, யூகே விட, யூஎஸ்ஏ விட இந்தியாவில் தான் மோஸ்ட் ப்ராப்ளம். என்ன ரீசன்? 2 ரீசன். இந்தியாவில் ஒரு மெடிசன் வந்து அதை வந்து டெஸ்ட் பண்ணதுக்கப்புறம் மார்க்கெட்டுக்கு வந்ததுக்கப்புறம் அந்த மார்க்கெட்டில் அது என்ன வேலை பண்ணுதுன்றதை சர்வலன்ஸ் பண்ணுறதுக்கு கண்டுபிடிக்கிறது யாரும் கிடையாது. ஸோ போஸ்ட் மார்க்கெட்டிங் சர்வலன்ஸ் இல்லாத கண்ட்ரியில் மென்டல் ஹெல்த்னா என்னன்னு தெரியாத ஒரு கண்ட்ரி, கரெக்டாக மென்டல் ஹெல்த்ன்றது பெரிய இஷ்யூ அப்படின்னு நிறைய பேர் தெரியாது. ஸோ இந்த ரெண்டுமே இல்லாத ஒரு கண்ட்ரியில் இந்த ஒரு மெடிசன் இருக்கிறதுலாம் ஆபத்து.